லிங்க் ஃபேட் ஓகே யூடியூப் சேனல். டிஆர் பிரவீன் விஜய் ராகவன் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ், ப்ரோனாலஜி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபேட் டு ஃபிட் கப்புள் வெல்னஸ் சென்டர். நீங்க உங்க உடல் எடையை குறைக்கணும் அல்லது அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வெல்னஸ் சென்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். மிஸ்டர் ஹரிராமன் பர்சனல் வெல்னஸ் கோச்சா இருக்காரு. அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பவே கான்டாக்ட் பண்ணி உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட யூடியூப் சேனல்ல இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒரு மேட்டர் இருக்கு. நிறைய வீடியோக்கள்ல நான் அதை கூவிட்டு இருந்திருப்பேன். ஸோ யூடியூப்ல நீங்க சக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாவே வந்துட்டு இதுதான். யூடியூபுடைய சீக்ரெட் என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, இதுதான் வந்துட்டு மெயின் திங். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்க பே பண்ணி அதை பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ, பணம் கட்டுறவங்க தான் ப்ரொமோஷனா, ஃப்ரீ ப்ரொமோஷனா கிடையாது கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ப்ரொமோஷனும் கடந்த 2-3 வருஷமா நாம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுல ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல்னா இலவசமாகவும் ப்ரொமோட் பண்றேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் பத்தி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேரு சித்ரா. ஸோ இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வீடியோ கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சி. ரைட்டு, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ யூடியூப்ல எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, இதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ எந்த ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னாலும், இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்கள் எம்டி கிட்ட வந்து நான் 2வது மாதம் வேலையை சேர்த்து பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதம் லீவ் கொடுன்னு கேட்டால் யாராவது தருவாங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ராஜா. எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் யூடியூப்ல இதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பப்ளிக், பிரைவேட்டு, அன்லிஸ்டடு, அதுக்கப்புறம் ஷெட்யூலு, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ப்ரீமியர் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இதுல ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஷெட்யூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசத்துக்கு போடுற வீடியோஸை நீங்க முன்கூட்டியே வந்து அந்த டேட் அண்ட் டைமை சூஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட் அண்ட் டைம்ல உங்களோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ இன்னைக்கு ஒரு 10 வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இதை நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, வரிசையா 10 நாளைக்கு வந்துட்டு உங்களால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துக்கு தேவையான வீடியோஸை நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு தேவையான வீடியோஸ் கூட தாராளமாக அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஸோ இந்த ஷெட்யூல் ஆப்ஷனை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வரும். ஸோ முக்கால்வாசி பேர் யூடியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ வீடியோ எடுப்பாங்க, எடிட் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களால் கன்சிஸ்டண்டாக வீடியோஸை அப்லோட் பண்ண முடியல. இப்போ ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஒரு 4 வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அந்த 4 வீடியோ எந்த டயத்துக்கு போறீங்கன்றதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனலில் செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு நைட் 8 மணிக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வாரம் இந்த 4 நாட்களுமே அந்த 8 மணி அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முன்கூட்டியே வந்து நிறைய வீடியோஸை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டு அந்த டைமை வந்து பக்காவாக வந்துட்டு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஷெட்யூல் ஆப்ஷனை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேப்பா, நான் ஷெட்யூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில நேரங்களில் என்னால் வீடியோ போட முடியாமல் போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதை விட ஷார்ட்ஸ் வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா? ஏன்னா டைமிங் கம்மி, 60 செகண்ட் தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. அதே மாதிரியே நார்மல் வீடியோஸ்க்கு நீங்கள் தம்ப்நெயில்லாம் மேக் பண்ணணும், நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கும், நிறைய எடிட்டிங் வேலைலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் கூட தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களால் மேக் பண்ண முடியும். அப்போது நார்மல் வீடியோஸ் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸாவது நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோஸ் மேக் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உடனே ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற கிரியேட்டர்ஸ்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறதுனா சாதாரண விஷயம் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. அதுவும் வந்துட்டு கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதை விட ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எடுத்து 60 செகண்ட் நீங்கள் வீடியோ போட்டுருந்தது கொஞ்சம் ஈஸி தான் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். சரிப்பா தம்பி, என்ன ஷார்ட்ஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா, 3வதா கம்யூனிட்டி போஸ்ட், அப்போ கம்யூனிட்டி டேப்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது 500 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு உங்கள் சேனலுக்கு எனேபிள் ஆகும். அதில் வந்துட்டு உங்களால் மெசேஜ் போஸ்ட்டு, இமேஜ் போஸ்ட்டு, போல் கொஸ்டின்ஸு, அதாவது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த முக்கியமான விஷயம், உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்துட்டு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாலையும் பார்க்க முடியும். அப்போது எல்லாருக்குமே வந்துட்டு அது நோட்டிஃபிகேஷனாக போகும், நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ
கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமா உங்களுடைய போஸ்ட் என்ன மேட்டரோ வந்து அதை நீங்கள் சொல்லலாம். ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் சேனல் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட், உங்கள் வீடியோஸ் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட், இப்படி ஏதாவது வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆக மொத்தம் வீடியோஸை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. முடியலைங்கிற பட்சத்தில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட முடியலங்கிற பட்சத்தில் கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க. அதாவது நீங்கள் அந்த டேட் அண்ட் டயத்தில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்கிறேன் சேனலில். அவ்வளோதான் மேட்ரு ஓவராலாக. ஓகேங்களா? See you next video மச்சீஸ். Until then, bye from me, Baba. Tata, bye bye. See you.